விஜய் டிவியில் ரொம்பவே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஐயனார் துணை சீரியலோட எபிசோட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பல்லவனுக்கு ஃபோட்டோ ஒன்று கிடைக்கிது. அதில் யாரோ ஒரு லேடி கூட அவன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அதை வந்து அவங்க அப்பா கிட்ட, நான் எங்கள் அம்மாவோட இல்லாமல் ஏன் இந்த லேடி கூட நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இவங்க யார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அப்பாவை கேட்குறாரு. அவங்க அப்பா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னையே அந்த லேடி கூட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, மற்றவங்க யாருமே எடுக்கல, எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப போட்டு அவர் டார்ச்சர் பண்ணுறாரு. அவர் சேரன் வந்து விர்ரா பலவா விடு, அப்பா மேலே கை வைக்காத, விடு விடுன்னு சொல்லும்போது அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பா வந்து, உங்கள் அம்மாவோட நீ இல்லாமல் அப்புறம் யார் கூட இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ தான் பல்லவனுக்கு தெரிய வருது, தான் வந்து ரெண்டாவது அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்த மாதிரி அப்போ தான் அவருக்கு தெரியுது. இதை வந்து சேரன் வந்து அவர் ஒய்ஃப் நிலா கிட்ட சொல்கிறாரு. அம்மாவை கொண்டுட்டு அப்பா ஜெயிலுக்கு போயிடுறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வராரு, வந்ததும் லாரி எடுத்துகிட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அப்பா எங்களை வீட்டுக்கு வரவே இல்லை, சரி அப்பா போயிட்டாரு பிள்ளைன்னு நினச்சி நாங்களும் விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்தார், வரும்பொழுது தான் ஒரு அம்மாவையும் பல்லவனையும் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ வந்து கொஞ்ச நாள் எங்களுக்குமே பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் அப்பா பண்ண தப்புக்கு பல்லவன் என்ன செய்வான், அவன் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, அவன் பேசுறது, சிரிக்கிறது, நடக்கிறதுக்கு தவழ்றது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் ஆசையாக இருந்தது. எங்கள் கூட வந்து ஒட்டிக்கிட்டான், நாங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க அம்மாவும் போயிட்டாங்க, எங்கள் கூட இருந்துட்டான், இதை போய் எப்படி அவன்கிட்ட நாங்கள் சொல்கிறதுன்னு நாங்கள் சொன்னது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் நிலா கிட்ட சோழன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போது அவங்க அப்பா வந்து அடிக்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கேட்டுட்ருக்காரு பல்லவன். அவங்க அப்பா அது காதில் வாங்காமல் போயிடுறாரு. இப்போ திருப்பி வந்து சேரனை கட்டி பிடிச்சிட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழுகுறாரு. ஆனால் நான் உங்கள் கூட பிறக்கலையா, உங்களை இவ்வளோ நாள் வந்து எவ்வளோலாம் நான் கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்கேன் அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. உடனே வந்து சேரன் வந்து, டே விர்ரா, நீங்கள் எங்கள் தம்பிடா, எங்கள் தம்பிடா, நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற அப்படிலாம் சொல்லி அவரை வந்து தேத்துறாங்க. இருந்தாலும் பல்லவனால் அதை ஏற்றுக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் பல்லவன் வந்து காணாமல் போயிடுறாரு. இப்போ எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த மாதிரி நம்ம சோகமாக இருக்கும் பொழுது வாங்க அந்த பீச்சுக்கு போகுங்கிற மாதிரி ஒரு தடவை வந்து பல்லவனும் நிலாவும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நிலாவை அழைச்சிட்டுலாம் போயிருந்திருப்பாரு. அது வந்து நிலாவுக்கு வருது, நான் அந்த நினைவில் வருது பேசினதுலாம். உடனே வந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் தனிமையில் இருக்கும்போது ஒரு பீச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பீச்சோட நேமையும் வந்து சோழன்ட்ட சொல்கிறாரு. சோழனும் சேரனும் தான் இப்போ சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு பீச்சுக்கு போயிடுறாரு. சேரன் உட்காந்து கீழே உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அப்போ சோழன் வந்து தனிமையில் பல்லவன்ட்ட பேசுகிறாரு. நீ ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க, எதுக்காக இப்போ சோகமாக இருக்க, அம்மா வேலையாக இருந்தாலும் அப்பா ஒருத்தவங்க தானடா, அப்பா ஒரு அப்பாவுக்கு தானடா நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம், அப்போ நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி தானடா, நீ ஏன்டா அவ்வளோ ஃபீல் பண்ணுற, அப்போ நீ தனிமையில் வந்துட்டீனாக்கா நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டு நம்ம வீட்டில் 4 தோசை வந்து மீதம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிருவோமா அப்படின்னா ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி அவர் மனசை தேத்துறாரு. இருந்தாலும் பல்லவன் அழுதுகிட்டு தான் இருக்காரு. எங்கள் எல்லாரையும் விடுறா, சேரனை உன்னை புள்ள மாதிரி தானே பார்த்துக்குச்சு, ரொம்ப உடஞ்சி போயிட்டு, இப்போ நீ உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னா அண்ணனுக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்துடும் பிள்ளைக்கு, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அண்ணன் அழுதுகிட்டே இருக்குது, ஏன்டா அப்படி பண்ணுற, வாடா வீட்டுக்கு போகலாம், நம்ம எல்லாரும் ஒன்று தாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓரளவுக்கு தேட்டி கொண்டு வராரு. இவர் சேரனை கட்டி பிடிச்சிட்டு பல்லவனும் அழுகுறாரு. இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் பல்லவன் கிளம்பியிருக்காரு. அப்போ வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, ஏன் என்கிட்ட இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லை, இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேனே, இது வேணும் அது வேணும்னு நான் அண்ணன்களை வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணேன், நீ என்கிட்ட இதை சொல்லியிருந்தீங்கன்னா நான் இவ்வளோலாம் அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரு. ரொம்ப ஃபீலிங்கில் தான் இப்போ வந்து பல்லவன் இருக்கார். இதோட இந்த எபிசோட் முடியுது. நிச்சயம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.